ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. விசேஷமாக இந்த காலையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை சற்று சிந்திப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ம் 28வது வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக விட்டாரே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தந்தையே, இந்த நல்ல காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை கூட நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய இரக்கத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை எம்மை துதித்து பாட எங்களுக்கு தயை பாராட்டினீர். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் மன மகிழ்ச்சி அடைய, ஆண்டவரே பரிபூர்ண சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருக்கு நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக விட்டாரே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைத்த வார்த்தை இன்றைக்கு நமக்கும் அது உரியதாய் காணப்படும். கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அன்றைக்கு பரிசுத்தவான்கள், ஆதி பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் கர்த்தருக்குள் கடந்து வருகிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் சொந்தமாய் காணப்படும் என்றால் வசனத்தில் நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் நான் வாசிக்கிறோம். 39வது வசனத்தை பாருங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்போ வாக்குத்தத்தமானது அன்றைய நாட்களிலே வசித்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நமக்கும் அது சொந்தமுள்ளதாய் காணப்படுது. ஐநாத்தன் வசனத்தில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. ஆகினால் இந்த வாக்குத்தத்த வார்த்தை நமக்கும் உரியது, நமக்கு சொந்தமானது, எனக்கு உரியது என்று உரிமை பாராட்ட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதில் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், நான் சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவன். கர்த்தர் வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர். அதில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாதவர் என்று சொல்லி. ஆகினால தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை வாயினால் அறிக்கை செய்யும் போது அதற்கு சொந்தக்காரராய் நாம் மாற முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது? வெறுமையாய் திரும்பவே திரும்பாது என்று வசனத்தில் பார்க்கிறோம். அதனால
நான் அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு என்ன செய்யும்? வாய்க்கும். நான் நினைத்ததே அதை நிறைவேற்றும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை ஒளியில் கேட்கிற நாம் சிரத்தையோடு கேட்டு அதை உரிமை பாராட்ட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதில் இங்கே வசனத்தில் சொல்கிறார், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். நிச்சயமாய் தேவன் தம்முடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழ விடுகிறவர் அல்லவே அல்ல. 1 சாமுவேலின் புஸ்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிப்போமா? மன்னிக்கணும், 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவே இல்லை. தரையிலே விழ பண்ணாத கர்த்தர், அப்ப நிறைவேற்றுகிற தேவன் என்றுதான் இங்கே வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகினால அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்று வசனத்தில் பார்க்கிறோமே. ஏசாயா தீர்க்கன் சொல்லும் போது சொல்லுகிறார், ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன். பாருங்க, நான் சொன்னேன், அதை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். மனுஷருடைய ஜீவிதத்தில் சொல்லுவார்கள், செய்யாமலும் போவார்கள், செய்யவும் செய்வார்கள். ஆனால் ஒன்று, தேவன் சொன்னால் சொன்னதை அப்படியே என்ன செய்கிறவர்? நிறைவேற்றுகிறவர். ஒருவேளை கால தாமதங்கள் ஏற்படலாம், ஆனால் கால தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றியே ஆவார். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். பார்த்தீங்களா? கர்த்தர் எல்லாவற்றுக்கும் என்ன செய்திருக்கிறார்? குறித்த ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி சொல்லுகிறது போல எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், அதே போல விதைக்க ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் காலங்கள் உண்டு என்று சொல்லி பிரசங்கி 28 காலங்களை குறித்து சொல்லுகிறார். அதனால எல்லாவற்றுக்கும் நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லையை வைத்திருக்கிறார். நமசனத்தில் வாசிப்போமானால் தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். இதற்கு முன்னே ஒரு வசனத்துல நான் வாசிப்போமானால், குறித்த காலத்துல நான் உன்னிடத்திற்கு என்ன செய்வேன்? திரும்ப வருவேன். அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை என்ன செய்திருப்பாள்? அவள் வைத்திருப்பாள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் இனத்தை வைத்திருக்கிறார், கால நிலைகளை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். அப்ப உற்பவ கால திட்டத்தின்படி நான் மறுபடியும் உன்னிடத்திற்கு என்ன செய்வேன்? வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு பிள்ளை காணப்படும். அப்ப கர்த்தருடைய வசனத்தை பாருங்கள். கர்த்தர் கால திட்டத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். மனுஷனுடைய ஜீவிதத்தில் எல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வசனத்தை வாசிப்பில்லைன்னா உங்களுக்காக ஒரு வார்த்தையை ஞாபகம் வருகிறபடினாலே சொல்லுகிறேன். வாசிப்பு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:26.
மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்திலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன செய்திருக்கிறார் பாத்தீங்களா? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறாராம்? ஒரே இரத்தத்திலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன செய்திருக்கிறார்? அப்ப அவர்தான் முன்குறித்திருக்கிறார். எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறவர் அவர். முன் தீர்மானத்தின்படிதான் எல்லாம் நடக்கிறதாய் காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு சேர்ந்து நான் புரிந்து கொள்ளும்படிக்கு சொல்லுகிறேன். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தபடியே. அப்ப கிறிஸ்துவுக்குள் எப்ப தெரிந்து கொண்டாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னே எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால கர்த்தர் சொன்னதை தவறாத கர்த்தர். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. பொய் சொல்லவே மாட்டார். அதனால்தான் வசனத்தில் வாசிக்கிறோம், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்றுதான் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் நான் வாசிக்கிறோம். ஆகினால பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நிச்சயமாய் நிறைவேறும். அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அங்கே மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அவளை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், விசுவாசித்தவளே பாக்கியவதி. இது எப்படி ஆகும்? இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வருகிறது. இந்த வசனம் நமக்கு கர்த்தர் சொல்லுகிறாரே, இது நிறைவேறுமா? நம்முடைய எண்ணத்துக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் ஒருவேளை கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் பெரியதாய் காணப்படலாம். இதெல்லாம் நிறைவேறுமா? கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை என்றைக்கு நிறைவேறும்? ஆனால் கர்த்தருடைய வசனத்தை எந்த ஒரு மனுஷன் கனப்படுத்தி பிடித்து கொள்கிறானோ அவனை நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்கிறவர்? நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வசனத்தில் பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், நிறைவேற்றுவேன். இங்க வசனத்தில் நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய வாயிலிருந்து பொல்லாத வார்த்தை அல்ல, நல்வார்த்தையே வருகிறதாய் காணப்படும். வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த கிருபை உள்ள வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசிப்போமா கர்த்தருடைய வார்த்தையை? அங்கே 22வது வசனம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு. போதுமா? அப்ப அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்னது? கிருபை நிறைந்த வார்த்தைகள். அதனால்தான் நம்மையும் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் கிருபை நிறைந்ததாயும் இருப்பதாக என்று சொல்லி கொலோசியர்களை சொல்லும் போது சொல்கிறார். அதனால் நான் அதற்குள்ள இப்போ போக விரும்பவில்லை. ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் இந்த காலை வேளையில் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால்,
16வது வசனம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்ப சொல்லுகிறார் இவ்விதமாய், அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவாள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே கூட என்ன செய்வார்கள் என்றாய். கவனிப்போம். முதலாவது காரியம் அடிமைத்தனமும் விடுதலை. இப்ப இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, ஆனால் ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கல, ஆபிரகாமுக்கு சந்ததிகள் இல்லை. ஆனால் 4ஆம் தலைமுறையை குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். எவ்வளவு வினோதமான, நமக்கு புரிந்து கொள்ள இயலாத ஒரு காரியமாக இருக்குது. இந்த தலைமுறைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையாயிருந்தால் பரவாயில்ல. எத்தனாவது தலைமுறை? 4வது தலைமுறையில நடக்க போகிற காரியத்தை குறித்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவன் பலி செலுத்தி உறக்கத்தில் காணப்படும் போது கர்த்தர் தரிசனத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் என்ன செய்வார்கள்? 400 வருஷம் உபத்திரவப்படுவார். நடந்தது அப்படியே. யோசேப்பை கர்த்தர் அனுப்பினார் எகிப்து தேசத்துக்கு பஞ்சத்தின் நாட்களிலே. அதற்கு பிறகு நமக்கு தெரியும், யாக்கோவும் அங்கே வரவழைக்கப்பட்டான். அவர்கள் மிகுதியும் பழுகி பெருகினார்கள். அதற்கு பிறகு யாக்கோபு மரித்து போனான், யோசேப்பு மரித்து போனான். அதற்கு பின்பு நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையில் வசனம் சொல்கிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா இஸ்ரவேலிலே தோன்றுகிறவனாய் காணப்பட்டான். அவன் பார்த்தான், இந்த ஜனங்கள் இவ்வளவு பெரிய பழுகிறார்கள், அதனால இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று ஒடுக்கிறவனாய் காணப்பட்டான். வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் என்ன செய்தார்கள்? அவர்கள் பெருகினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பெருமூச்சின் சத்தம் கர்த்தர் கேட்டார். ஏற்ற காலத்தில் தம்முடைய தாசனாகிய மோசேயை கர்த்தர் என்ன செய்தார்? எழுப்பினார் அவர்களுக்காக. முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் மோசையோடு பேசி அவனை எகிப்து தேசத்திற்கு அனுப்புகிறார். அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாராம்? விடுதலை ஆக்கினார் என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நன்றாய் கவனிப்போம். இந்த காலையில் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு எகிப்தியரிடத்தில் காணப்பட்டவர்களை கர்த்தர் தமது ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் என்ன செய்தார்? விடுதலை ஆக்கிறவராய் காணப்பட்டார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அவருடைய வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் 15ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் யாத்திராகமத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் நிறைவேற்றுவேன் என்று மறுபடியும் அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் வாசிக்கும் போது 22வது வசனத்தை பாருங்கள். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தாளிடத்திலும் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகள் உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திற்கு தரிப்பித்து எகிப்தியரை என்ன செய்வீர்கள்? இது நடந்ததா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருடைய வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால்
கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை பாருங்க, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினாரா? நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனே இல்லையே. அப்படியானால் இந்த காலை வேளையில நமக்கும் சொன்னதை நிறைவேற்ற போதுமானவராயிற்று. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்ததா என்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? விடுவிக்கப்பட்டார். அதே 12ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை பாருங்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியா என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். அடிமைத்தனத்தை குறித்தும் சொன்னார், விடுதலையையும் குறித்து சொன்னார். ஒருவேளை இந்த காலை வேளையில நம்முடைய ஜீவிதத்தில் ஏதாயிலும் ஒரு அடிமைத்தனம் காணப்படுமானால் தேவன் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்கிறவர்? விடுவிக்கிற கர்த்தர். ஐயா, நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் அதற்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை சற்று கவனியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன செய்யும்படிக்கு? அழிக்கும்படிக்கும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும், வேற அடிமைத்தனம் இல்லாட்டியும் அநேக மனுஷருக்குள்ள என்ன இருக்கு? இந்த மரண பயம் காணப்படுகிறது. மரணம் எப்பொழுது வருமோ, எப்படி வருமோ? மனுஷருடைய வாழ்க்கையில அந்த அடிமைத்தனமாகிய மரண பயம் காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையில ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! அதனால இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி. போதுமா? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை என்ன செய்யும்படிக்கு? நிறைவேற்றும்படிக்கு. அப்ப அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்ய வல்லவர்? நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அடுத்த வசனம். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். யோசேப்பு தன் தகப்பனாய் யாக்கோபுக்கு ராகேல் மூலமாய் பிறந்த பிள்ளையாண்டான்னு நமக்கு தெரியும். அநேக வருஷங்களாய் ராகேலுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் யோசேப்பை தந்தார். யாக்கோபு யோசேப்பை மிகவும் அதிகமாய் நேசித்தான். காரணம், தான் அதிகமாய் நேசித்த மனைவியாகிய ராகேலிடத்தில் பிறந்தபடியினால, வயது சென்றும் பிறந்தபடியினால அவனை அதிகமாய் நேசித்தான். அதிகமாய் அவனை குறித்து சொல்ல விரும்பவில்லை. காரணம், நேரம் நமக்கு முன்பதாய் குறைவு. ஆகையினால அவனை அதிகமாய் நேசித்தபடியினால மற்றவர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள். அவனுக்கு பல வர்ண அங்கியெல்லாம் கொடுத்து அவனை அழகு பார்த்தான். முடிவில் என்ன செய்தது? கர்த்தர் அவனுக்கு 2 தரிசனங்களை கொடுத்தார். ஒன்று அரிக்கட்டுகளின் தரிசனம் என்று பார்க்கிறோம். பூமிக்குரிய ஒரு தரிசனத்தையும் வானத்துக்குரிய ஒரு தரிசனத்தையும் கர்த்தர். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம்
இது என்ன செய்யும்? வணங்கும் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு தரிசனமும், அரிக்கட்டுகள் எல்லாம் 11 அரிக்கட்டுகளும் தன்னை சுற்றிலும் வணங்கி நின்றது என்று சொல்லி அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அதற்கு பிறகு நாம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் கண்ட சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஒரு நாளிலே தகப்பன் சகோதரி பார்த்து வரும்படிக்கு அனுப்புகிறார். தூரத்திலேயே கண்டு அவன் சொல்லுகிறார்கள், சொப்பனக்காரன் வருகிறான், அவனை பிடித்து இந்த ஒரு குழியிலே போட்டு விடுவோம், அவனுடைய சொப்பனம் எப்படி என்ன செய்யும்? நிறைவேறும். கர்த்தர் தான் இந்த சொப்பனத்தை கொடுத்தார். நீங்க வசனத்தை வாசிப்பீர்கள், ஆனால் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிப்போமா? அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆதியாகமம் 41:32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு என்ன செய்தது? பார்வோனுக்கு மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் 2 சொப்பனம் வருதோ, ஒரு சொப்பனத்தை கர்த்தர் 2வது முறையும் சொல்லுகிறாரோ அந்த காரியம் என்ன செய்யும்? நிச்சயம் நிறைவேறும். அதற்காகத்தான் கர்த்தர் முதலாவதை உறுதி பண்ணும்படிக்கு 2வதையும் கர்த்தர் காண்பிக்கிறவராயிருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில முதல் முறை அரிக்கட்டுகளை குறித்து சொன்னார் சொப்பனத்தில். ஆனால் 2வது விசை அங்கே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை குறித்து சொல்லி அந்த காரியத்தை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சிகளினால் என்ன செய்யப்படுமா? உறுதிப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆயினால் கர்த்தர் தாம் சொன்னதை உறுதிப்படுத்தும்படிக்கு அங்கே யோசேப்புக்கு மட்டுமல்ல, பார்வோனுக்கு 2 கர்த்தர் தரிசனத்தை தந்தார். இந்த காலை வெளியில் ஒன்று சொல்லுகிறேன், தேவன் தரிசனத்தை நமக்கு தருவாரானால் நிச்சயமாய் அது என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். அது நிறைவேறாமல் போவது இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கால திட்டத்தை வைத்திருந்தார். வசனத்தை பார்ப்போம். 105ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவன் என்ன செய்தது? நல்ல கவனிப்போம். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் புடமிட்டார். புடமிட்ட பிறகு கர்த்தர் உயர்வை கொடுத்தார். கர்த்தர் சில நேரங்களிலே நம்மை அந்த வழியாய் நடத்துகிறார். நம்மை பரீட்சித்து பார்க்கிறார். மாத்திரமல்ல, நம்மை சோதித்து பார்த்து நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். நல்ல கவனிப்போம். ஏதாயிலும் ஒரு உத்தியோகத்தில் ஒரு மனுஷனை நியமிக்கும் போது பல டெஸ்ட் வைக்கிறாங்க. அதே போலதான் கர்த்தரும் சில டெஸ்ட்டை மனுஷனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் உயர்வு தானாய் கடந்து வரும். பாருங்க, யோசேப்பு எகிப்திற்கு போவான் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். தனக்கு உயர்வு எப்படி வரும் என்றும் அவனுக்கு தெரியாது. ஆனால் தன் தகப்பனால் அனுப்பப்பட்டு குழியிலே போடப்பட்டு மீண்டும் எகிப்துக்கு போகிற மீதியானி வியாபாரிகளிடத்தில் விற்கப்பட்டவன் போத்திபாருடைய வீட்டுக்கு கடந்து போனான். அங்கிருந்து சிறையிலே தள்ளப்பட்டான். அதற்கு பிறகு நான் வசனத்தில் வாசிக்கிறோம், பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. தேசத்தில் என்ன செய்தது? பஞ்சத்தை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தர் தான் அதை அனுப்பினார் என்று நன்றாய் கவனிக்க வேண்டும். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை என்ன செய்தார்? முறிக்கிறவராய். எல்லாம் திட்டமிட்டபடியே நடக்கிறதாய் காணப்படுகிறது. எதற்கு தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம்
வாசிப்போம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார்? இப்ப தேவ திட்டம் எவ்வளவு பெருசு, மனுஷனுடைய அறிவுக்கு எட்டுகிறதா? அது ஒரு காலம் எட்டாது. அவருடைய வழிகள் எல்லாம் எவ்வளவு மேன்மையானவள் என்று நாம் பிறகுதான் அறிய முடியும். அவருடைய வழிகள் எங்கே இருக்கிறதா? கடலிலும் அங்கே தண்ணீர்களிலும் அவருடைய வழிகள் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியுமா? எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள், கடலுக்கு முன்பதாய் நின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது இந்த கடலிலே கர்த்தர் ஒரு வழியை என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி. அவர்களுக்கு கண்களுக்கு மறைவாயிருந்தது, இருதயத்தில் நம்பக்கூடாது. ஆயினத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இவ்விடத்திற்கு என்ன செய்தீர்கள்? கொண்டு வந்தீர்கள். ஒன்றை நன்றாய் அறிய வேண்டும், நமக்கு முன்பதாய் என்ன காணப்பட்டாலும் எது இருந்தாலும் தடையாய் அதில் கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய தடை உங்களுக்கு முன்பதாய் வந்தாலும் கர்த்தர் அந்த தடைகளின் நடுவில் ஒரு புதிய பாதையை அறிவிக்க அல்லது செய்ய அவர் போதுமானவர். கடல் வற்றி போகும் என்று யாருக்கு ஆயிலும் தெரியுமா? அதுல உலர்ந்த தரை உண்டாகும் என்று யாருக்கு ஆயிலும் தெரியுமா? ஒரே ஒரு ராத்திரியில கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணின போது ஜலம் குவிந்து நின்றது மதிலை போல, உலர்ந்த தரையாய் மாறிட்டு எல்லாரும் என்ன செய்தார்கள்? அக்கறைக்கு போனார்களே. தேவன் வழியை உண்டு பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு புதிய வழியை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் அந்த வழிகள் அடைக்கப்பட்டதாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் பாதைகளை கர்த்தர் செய்ய வல்லவர். வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய காலடிகள் தெரியாமற் போயிற்று என்று சொல்லி. வசனத்தை கவனிங்கள். இந்த காலை வேளையில் ஒன்று சொல்லுகிறேன், நமக்கு உண்பதாய் ஒருவர் கடந்து போகிறார். அவருடைய பாதடிகள் நமக்கு ஒருவேளை தெரியாமற் போகலாம், ஆனால் சரியாய் நம்மை நடத்துகிற தேவன் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார் என்பது நிச்சயம். யோசேப்பு சொல்லுகிறான், உங்களை ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார். எகிப்திலே பஞ்சத்தை அவர்தான் அனுப்பினார். நடந்த காரியம் என்ன? யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொன்னான். அங்கே பார்வோன் ராஜா அதை கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து அவனை தன் தேசத்துக்கு என்ன செய்தான்? அதிகாரி ஆக்கினான். வசனத்தில் வாசிக்கிற 105ஆம் சங்கீதத்தில் அவன் இந்த கர்த்தருடைய தாம் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவன் என்ன செய்தது? புடமிட்டது, ஆயத்தப்படுத்தினது. கர்த்தர் நம்மையும் ஒரு உயர்வுக்கு கொண்டு போகும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகினால புடமிடுதலோ சோதனையோ எதிர்ப்புகளோ பிரச்சனைகளோ அவமானங்களோ நிந்தைகளோ எது வந்தாலோ அதற்கு பின்னே ஒரு உயர்வு உண்டு என்பதை மறக்க வேண்டாம். அதனால உயர்வை கர்த்தர் கொடுக்கிறவர், புடமிடுதலும் உயர்வும் தேவனால் வருகிறது. 3வது காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்ப 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், சற்று சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி உன்னை இளைப்பாறவும் பண்ணுவேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை நல்ல கவனிங்க. இளைப்பாறுதலும் மேன்மையும் நமக்கு வரும். நான் முதலாவது சொன்னேன், அடிமைத்தனமும் விடுதலையும், புடமிடுதலும் உயர்வும். இங்கே 3வது காரியம் இளைப்பாறுதலும் மேன்மையும். கர்த்தர் தாவீதுக்கு உண்டாயிருந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் மடங்கடித்து அவனுக்கு சுற்றிலும் என்ன செய்தாராம்? இளைப்பாறுதலை தருகிறவராய் காணப்பட்டார். யுத்தம் யுத்தம் யுத்தம், எப்போதும் சண்டை பிரச்சனை, இப்படியே இருந்த ஒரு குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? ஆனால் கர்த்தர் அதர் எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறார்? ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறார். வசனத்தில் வாசிக்கிறோமே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது என்று சொன்னாரே.
கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி வைக்கிறவர். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில அவனை அரசனாய் உயர்த்தினவர் சுற்றிலும் அவனுக்கு என்னத்தை செய்தார்? இளைப்பாறுதலை தந்தார். இளைப்பாறுதலை தருவதற்கு முன்பு அவனுடைய இருதயத்தில் ஒரு காரியம், நான் கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு வீட்டை கட்ட மாட்டாய், நீ அநேக ரத்தத்தை சிந்தினாய், உன் கற்ப பிறப்பாயிருக்கிற சாலமோனே எனக்கு என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான். ஆனால் அதற்கு முன்பு கர்த்தர் செய்த காரியம், அவனுக்கு ஒரு வீட்டை கட்டினார். எப்போது? இளைப்பாறுதலை தந்தபோது வீட்டை கட்டினார். வீடு கட்டப்பட்ட போது, கட்டுவேன் என்று சொன்ன போது தாவீது மகிழ்ச்சி உள்ளவனாக இருந்தான். அது நடந்த போது கர்த்தரை நோக்கி ராஜாவாகிய தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கலாம். வாசிப்போமா? கர்த்தருடைய வசனம் அங்கே அதே அதிகாரம் 27வது வசனத்தை வாசி. உனக்கு வீடு கட்டுவேன் என்று, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தை சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை என்ன செய்யும்? ஆசீர்வதித்தருளும். தேவரீர் என் கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, நல்ல கவனிக்கணும் இந்த வசனத்தை. ஏதோ போகிற போக்குல வேகமாய் படித்து கொண்டு போகிறதில்ல. அங்க வசனம் சொல்கிறது, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை என்ன செய்யும்? ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எதற்கு ஜெபம் பண்ணுகிறான்? கர்த்தர் வீட்டை உண்டு பண்ணினார், நீர்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்தான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? வசனத்தை வாசிப்போமானால் 2 சாமுவேல் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போமா? இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷங்களை சொன்னீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து. முதல்ல என்ன சொன்னார்? ஆசீர்வதியும் என்று சொன்னான். இப்ப கர்த்தர் வீட்டை கட்டினார். வீட்டை கட்டின பிறகு அவனுடைய ஜெபம் மாறி போயிற்று. எப்படி மாறிற்று? வசனம் சொல்லுகிறது, இப்போதும் அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அது ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய தரும், அதனுடைய வேதனையை என்ன செய்ய மாட்டார். இப்ப கர்த்தர் சொன்னதை செய்தாரா? ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்தவர், யோசேப்புக்கு சொன்னதை செய்தவர், தாவீதுக்கு சொன்னதை செய்தவர், இன்னும் அநேக பரிசுத்தவான்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்தவர். உங்களுக்கும் செய்யாதிருப்பாரோ? அதனால் தான் இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்கிறேன், அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். அவர் வாக்கு மாறாதவர். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசின உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. நீ சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி தருகிறவராய் காணப்படும். எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எங்கள் சந்ததிகள்ல நாங்களே அதை காணும்படி, நாங்களே அதை அனுபவிக்கும்படிக்கு நீர் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறீர். இந்த காலையில நீ சொன்ன வார்த்தையின்படியே தம்முடைய பிள்ளைகளுக்கு எவைகளை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரோ
அதைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். உடைய வாழ்க்கையில் எல்லா அடிமைத்தனமும் மாறி ஒரு விடுதலை உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில புடமிடுதல் மாற்றப்பட்டு உயர்வை கத்த தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். உம்முடைய கரத்திற்கும் வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். பாட்டினாலும் மகிமைப்படுத்த கிருபை பாராட்டினே. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீர் ஐயா. கர்த்தாவே, நீர் ஆபிரகாமுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றின கர்த்தர். யோசேப்புக்கு சொன்னதை நிறைவேற்றின கர்த்தர். தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றின கர்த்தர். இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் முன்னுரைத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நீர் நிறைவேற்றி தருவீர் என்று நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். ஏற்ற காலத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிற கர்த்தர் இந்த நாட்களிலேயும் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இந்த 6வது மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல காத்துக்கொள்ளும். எங்களுடைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் அவருடைய பிரயாசங்களிலும் ஆண்டவரே வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் உயரமான இடங்களிலும் ஆபத்தான இயந்திரங்களிலும் மின்சாரத்திலும் வாகனம் ஓட்டுகிற காரியங்களிலும் எல்லா இடங்களிலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள், தொழில்கள், உத்தியோகங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் கடந்த 6 மாதங்களை பார்க்கல இந்த 7வது மாதத்தில் சிறக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டி ஞானத்தையும் விவேகத்தையும் கத்தர் தருவீராக. வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கத்தர் வீட்டை கட்டி முடிக்கத்தக்கதாய் கத்தர் அனுகூலமான வாசல்களை திறந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி படுக்கையில் காணப்படுகிற அல்லது வியாதியோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் இந்த காலையில தொடட்டும், விடுவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும் விடுதலை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். நாதா, அருமையான தம்முடைய பிள்ளைகளுக்கு தாவே இன்னும் மேன்மைப்படுத்தும். சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களை சுற்றிலும் நம்முடைய பரிசுத்த தூதருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அவருடைய வருமானங்கள், அவருடைய செலவினங்கள், அவருடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் மிகுதியும் நாங்கள் தாவே எடுக்க மீதியானதை எடுக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும். தாழ்த்தி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம், சண்டே ஸ்கூலுக்கு ஆய் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பந்திக்கு ஆய் ஸ்தோத்திரம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம், புதன்கிழமையும் ஆண்டவரே சனிக்கிழமை நடக்கிற ஆன்லைன் ஜெபங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம், வாலிபர் குடுகைக்காய், பெண்கள் ஐக்கிய கூட்டுக்கு குடுகைக்காய் எல்லாவற்றுக்கும் ஆய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேர்த்தியாய் நடத்தித்தார். உடைய கரத்திற்கு வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு ஒரு நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.